அறிவு ரீதியாக சிந்திப்பவர்கள் நம்முடைய உடல் அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு, உடல் இயக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கு, உளவியல் ஒரே மாதிரி தான் இருக்கு, நம்முடைய தேவைகள் ஒரே மாதிரி தான் இருக்கு, நம்முடைய உணர்வுகள் ஒரே மாதிரி தான் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பிறகு எங்கிருந்து ஏற்றத்தாழ்வு? ஒரே விஷயத்துல வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்காரனுக்கு இடையில, ஒவ்வொரு இனத்துக்கும் இடையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இவனுக்கு கொஞ்சம் மூக்கு நீளமா இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் சப்பையா இருக்கு, இவன் மஞ்சளா இருக்கான், அவன் கருப்பா இருக்கான், சிலவனுக்கு உதடு தடித்து போயிருக்கு, ஒருத்தர் மெலிசா இருக்கு, ஒருத்தருக்கு புருவம் வளைஞ்சிருக்கு, ஒருத்தருக்கு இப்படி இருக்கு. இதையும் குரான் பேசுகிறது. நான் உங்களை பல இனத்தவர்களாக ஆக்கியிருக்கிறோம். எதற்காக? அது காரணம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் அடையாளம் காண்பதற்காக. இத்தாரஃபு. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா எப்படி அடையாளம் காண முடியும்? விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்க? பல இனங்கள், ஆப்பிரிக்க இனம், ஐரோப்பிய இனம், காக்கேஷிய இனம், நியூகினியன் இனம், என்னெல்லாம் பல இனங்களா பிரிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில? புருவம், முடி, உதடு, கண்ணு, தோல் நிறம், இதை வச்சுதான் பிரிச்சிருக்காங்க. ஆக புறத்தோற்றத்தில் உங்களுக்கிடையே வேறுபாடு இருக்கின்றன. இது எதற்காக எனில் இதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிப்பதற்காக அல்ல, இதன் அடிப்படையில் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்வதற்காக. ஒரு ஆளை பார்த்தா சொல்லிடலாம், ஓ இவர் ஐரோப்பியர், இவர் ஆப்பிரிக்காலேருந்து வர்றார் சொல்லிடலாம். இன்னும் சொல்ல போனா இவர் பாம்பேலேருந்து வர்றாரு, இவர் திருநெல்வேலியிலேருந்து வர்றாரு, அது கூட சொல்லிடலாம். அடையாளம் காண்பதற்காக அந்த ஏற்பாடை வச்சிருக்கோம்.